ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தை மாதம் 4ஆம் நாள் ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை. இன்று சங்கடகர சதுர்த்திங்க. ஓகேங்களா, மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. விநாயகப் பெருமானை இன்று மாலையில் சென்று அருகம்புல் மாலை விநாயகப் பெருமானுக்கு கொடுங்க. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா மோதகம், கொழுக்கட்டை எல்லாமே வச்சு படைக்கலாம். ஏன்னா தை மாதத்தில் வரக்கூடிய முதலாவதாக வரக்கூடிய முதல் சங்கடகர சதுர்த்தி மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இன்று அமைகின்றது. மதியத்திற்கு மேல் அமிர்த யோகம். ஓகேங்களா, அது வரைக்கும் மதியம் வரைக்கும் நேரம் சரியில்லை. மதியத்திற்கு மேல் பூர்வ நட்சத்திரங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக நட்சத்திரம் இருக்குது மதியம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பூர்வ நட்சத்திரம். அதாவது மதியம் ஒரு மணிக்கு மேலே வச்சுக்கோங்களேன். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, வெள்ளம் பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மேஷம், மனம் மகிழும் நிகழ்வுகள், பூர்வீகம் தொடர்பான வேலைகள். சரிங்களா, மனம் மகிழக்கூடிய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் தொடர்பான வேலைகள், பூர்வீக சொத்து ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அதை சரி பண்ணுறது, அதை சுற்றி வேலி அமைப்புகள் எல்லாம் பண்ணுறது, இப்படி பூர்வீகம் தொடர்பான வேலைகள் என்று பார்ப்பீர்கள். ரிஷபம், வாகன யோகம், காரிய வெற்றிகள், வேலைகளில் சிறப்பு. சரிங்களா, வாகன யோகம் இன்று உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காரியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேலைகளில் வெற்றி, வேலைகளிலும் பார்த்தீங்கன்னா சிறப்புகளும் உண்டு. மிதுனம், முயற்சிகளால் வருமானம் கூடும், வேலைகளில் துணிவு. சரிங்களா, உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வருமானம் கூடக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலைகள் நல்ல துணிச்சலாக எல்லா வேலைகளும் இன்று செய்வீர்கள். கடகம், தொழில் வியாபாரம் லாபம், பேச்சால் வெற்றிகள். ஓகேங்களா, பேச்சின் மூலமாக வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து விடுவீர்கள் நீங்கள். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். சிம்மம், தொழில் வேலை சார்ந்த பயணங்கள், செலவுகள் அதிகம் என்று. அப்போது செலவுகள் பண்ணும்போது கவனமாக பார்த்து பண்ணுங்க. அதே நேரத்தில் தொழில் வேலை சார்ந்த பயணங்கள், சரிங்களா, அது சார்ந்த ஒரு பயணங்கள் போவீங்க என்று. கன்னி, செலவுகளில் கவனம், நிதானம், லாபத்தில் விரயம். சரிங்களா, அப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய ஒரு லாபம் நம்ம எதிர்பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்ல கொஞ்சம் குறைவாக நம்முடைய கைகளில் கிடைக்கும். அதே நேரத்தில் செலவுகளில் கவனம் தேவை. செலவு பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து நிதானமாக பண்ணுங்க. துலாம், மூத்த சகோதரர் நன்மை, பதவிகள் தேடி வரும். சரிங்களா, உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நன்மைகள். அதாவது மூத்த சகோதரர் மட்டும் கிடையாதுங்க. அது மாதிரி நம்ம எனக்கு யாருமே அண்ணன்லாம் கிடையாது அப்படின்னா, அது மாதிரி நம்ம யாரை அண்ணன் கூப்பிட்றோமோ அவங்க மூலமாக நமக்கு நன்மைகள் வரும். அதே நேரத்தில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல பதவிகளும் தேடி வரும். விருச்சிகம், தொழில் தொடர்பான முயற்சிகள், வேலை வாய்ப்பு அமையும். சரிங்களா, தொழில் தொடர்பான சில முயற்சிகள் எடுப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகின்றது. தனுசு, எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத பணவரவு. மிக மிக சிறப்புங்க தனுசுக்கு. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவும் இன்று உண்டு. மகரம், கூட்டு தொழில் சார்ந்த பிரச்சனை, நண்பர்களுடன் விவாதம். சரிங்களா, கூட்டு தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் விவாதம். கூட்டு தொழில் யார் கூட பண்ணுவோம், நம்ம நண்பர்கள் தானே. ஓகேங்களா, அவங்க கூட சில விவாதங்கள்லாம் பண்ணுவீங்க. கவனமாக பார்த்து பண்ணுங்க அந்த விவாதத்தை. ரொம்ப கோவப்பட்டு அவசரப்பட்டு பேசிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கூட்டு தொழில் பெரிய லெவலில் பிரச்சனை வந்துடும். கும்பம், வாழ்க்கை துணையால் செலவுகள், நண்பர்களால் உதவிகள். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக செலவுகள் இன்று உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களால், உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகின்றது. மீனம், புதிய வேலை வாய்ப்பு, குழந்தைகளின் உடல் நலனில் கவனம். சரிங்களா, புதிய வேலை வாய்ப்பு இன்று அமையும். ரொம்ப நாளாக சில வேலையில் தேடிட்டு இருப்போம், அந்த வேலை வாய்ப்பு இன்று அமையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வச்சுக்கோங்களேன், ஒன்றுக்கு கவனிங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், கமெண்ட்ல உங்க நம்பரோட பதிவு செய்யுங்கள். ஓகேங்களா, நான் உங்களுடைய இணைப்பில் வருகின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.